அனைவருக்கும் வணக்கம்பா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூவில் ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லேருந்து ஒரு டைஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன கேள்வி கேட்குறாங்க, 3 டைஸை ரோல் பண்ணுறாங்க ஒரே டைமில். அப்போ நம்ம டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் நம்ம 5 × 5 × 5 மொத்தம் 125 அவுட்கம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த 125 அவுட்கம்ஸில் அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு டைஸில் மட்டும் நமக்கு ஷோஸ் 5 என்ற ஒரு நம்பர் ஓகேங்களா கிடைக்கணும். அது ஏதோ ஒரு பகடைன்னு தான் சொல்கிறோம். அப்போ இதில் மொத்தம் எத்தனை பகடைவாக இருக்குது? மொத்தம் 3 பகடைகள் இருக்குது. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்ப்பா, இப்போ ஃபஸ்ட்டு டைஸில் 5 கிடைக்கணும். அப்போ இரண்டாவதுலேயும் மூன்றாவதுல நம்ம 5 வராமல் இருப்பதற்கான வாய்ப்பு என்னன்னு செக் பண்ணணும். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னாப்பா, இப்போ ரெண்டாவது பகடையில் 5 வரலாம். அப்போ முதல் பகடையிலையும் இரண்டாவது பகடையிலும் நம்ம 5 வராமல் இருப்பதற்கான வாய்ப்பு எடுத்துக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னப்பா, ஓகே, மூன்றாவது பகடையில் 5 கிடைக்கணும். அப்போ முதல் 2 பகடையில் 5 வரக்கூடாது, ரைட்டுங்களா? அப்போ எத்தனை சான்சஸ்? இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, இது பெர்முடேஷன் அப்படின்னு சொல்லுவோம், வரிசை மாற்றங்கள் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குப்பா. இப்போ முதல் பகடையில் நமக்கு 5 வரணும் அப்படின்றது அது எத்தனை வாய்ப்பு பாது? ஒரு சான்ஸ், ரைட்டா? 5 என்பது ஓகே ஒரே ஒரு நம்பர். அப்போ மற்ற இரண்டாவது மூன்றாவதுல அப்போ மிச்சம் என்ன நம்பரை நம்ம யூஸ் பண்ணோம்னா 5 தவிர ஓகேங்களா அதர் நம்பர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணாமல் 1 2 3 4 6 அப்போ மிச்சம் 5 எண்களை பயன்படுத்தலாம். இங்கே 5 எண்களை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னா 25 வாய்ப்பு இருக்குப்பா. அதே தான் நமக்கு ரெண்டாவது சான்ஸுக்கு. அப்போ இரண்டாவது பகடையில் 5 என்பது அது ஒரு வாய்ப்பு. அப்போ மிச்சம் ஒன்றாவதுலேயும் மூணாவதுலேயும் 5 எண்களை மீதம் பயன்படுத்தலாம். இங்கே 5ன்னு எழுதியிருக்கலாம்ப்பா, அது 5 என்ற எண் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க, ரைட்டா? அது 5 வாய்ப்புகள், ரைட்டா? அப்போ 25 வாய்ப்புகள் வரும். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்கப்பா. இப்போ மூன்றாவதுல வந்தீங்கன்னா ரைட் 5 அப்படின்னு ஒரு நம்பரை நம்ம பயன்படுத்த 5 என்பது அது ஒரு சான்ஸு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய முதல் பகடையிலே இரண்டாவது பகடையிலே மீதமுள்ள 5 எண்களை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ மொத்தமாக எத்தனை வாய்ப்பு இருக்குன்னா 75. அப்போ இந்த 3 25 கூட்டினா 75 வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த ஐடியா நல்லா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கப்பா. அப்போ நம்ம 5 அப்படின்பது அது ஒரு எண் இதுதானே எழுதியிருக்கேன், ரைட்? அப்போ ரெண்டாவது பக்கத்தில் 5 என்பது அது ஒரு வாய்ப்பு. இந்த 5 என்பது என்னதுவா அது ஒரு வாய்ப்பு, அதுதானே எழுதியிருக்கு. ஆக மொத்தம் 75 வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும், மொத்தம் 125. நன்றி, வணக்கம்பா.